பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். ஓய் குட்டி தங்கமே, உள்ளார என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கேன்ப்பா. ஏய், நான் என் குழந்தைய தானே கேக்குறேன், நீ ஏன் பேசுற? பின்ன என்ன எட்டி உதிச்சிட்டே இருக்கா? உள்ளார ஃபுட்பால் தான் விளையாடிட்டு இருக்கா. அப்புறம் நான் அதை தான் சொல்ல முடியும்டா. டேய், என்ன பொண்ணுதான் பிறப்பான்னு முடிவு பண்ணிட்ட போல. எனக்கு பொண்ணு பிறந்தாலும் சந்தோஷம், பையன் பிறந்தாலும் சந்தோஷம். ஏன்னா இருந்தா அம்மா செல்லம், பொண்ணா இருந்தா அப்பா செல்லம். நல்லா இருக்கும்லடா. ஆனா என்னமோடா, எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம்டா. இன்னைக்கு அந்த பாட்டி கேட்டாங்க எந்த விசேஷமும் இல்லையான்ட்டு. இப்ப பாரு, அவங்க கையில பேரும் பேத்தியோ கொண்டு போய் கொடுக்க போறோம். அதுலயும் அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவங்க பையனுக்கு பிறந்த குழந்தைய கூட அவங்களால பார்க்க முடியலடா. அவங்க அவ்வளோ ஆசையா இருக்காங்க தெரியுமாடா. எப்ப என் பேரனோ பேத்தியோ நான் கையில தூக்குவனோ அப்படின்னு இருக்காங்க தெரியுமா? சீக்கிரமா நம்ம குழந்தை வெளியில வந்து அவங்க கூட விளையாடும் பாரு. சீக்கிரம் வெளியில வந்தாலும் நடக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும் பாரு, அந்த பாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு போறாங்க பாரு. ஆமாண்டா, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? ஏதோ நல்லபடியா நம்ம குழந்தை, அந்த பாட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இங்க பாருடா, உன் குழந்தை என்ன எட்டி உதிச்சிட்டே இருக்கு. ஏய், அப்படிதான் எட்டி உதைப்பாங்க. உன் குழந்தை என்னமா எட்டி உதைக்குது தெரியுமா? எனக்கு தான் வலிக்குது. இப்படி திரும்பும் போது ஒரு எட்டி உதைக்குது. அப்பப்பா தாங்க முடியலடா ஜீவா. போடா டேய், உனக்கு என்னப்பா ஒரு கஷ்டமும் இல்ல. ஒன்னோ பையனோ வளர்ந்து பெருசா ஃபுட்பால் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்பால் பிளேயரா ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன்டா. இப்பவே இந்த வயித்துக்குள்ள இந்த எட்டி உதைக்கிறாங்களே, ஃபுட்பால்லாம் கையில கிடைச்சா என்ன எட்டி உதைப்பாங்களடா? அந்த நினைப்பு வேற இருக்கா மேடம்க்கு? ஆமாண்டா, என்ன எட்டி உதைக்கிறாங்க தெரியுமா? நானாவது பரவாயில்லடா, சௌமியா பாவுண்டா. 2 குழந்தைய வயித்துல வச்சுட்டு எப்படிதான் பாவுண்டாவ. ஆமா, எங்க அவ? அவ பின்னாடி ஊஞ்சல்ல உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்காடா. ஓ அப்படியா, சரியாமா. அன்பு எங்க? அண்ணன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். சூப்பர், பொண்டாட்டிய பார்க்காம தூங்கிட்டு இருக்கானா? ஹலோ ஹலோ, நீங்களும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தான் இருந்தீங்க. வேலைக்கு போயிட்டு வந்தனால என்ன டயர்ட்ல தூங்குறா. ரொம்ப பண்ணாதடா. அப்பா, அண்ணனை பத்தி பேசினா என் பொண்டாட்டிக்கு என்ன கோவம் வருது? அப்புறம் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன. இவ்வளவு நேரமும் நீ தூங்கிட்டு தானே இருந்த. நீ முழிச்சிருந்து என் அண்ணனை பேசியிருந்தா கூட நான் ஒத்துருப்பேன்டா. நீ ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த? நீ ஏன் அண்ணனை பத்தி பேசுறியா? போதும் போதும், பொறுமையா பேச. அப்படியே மூச்சு விடாம பேசுறியே. குழந்தை பாவுண்டி. இப்போட அப்ப கூட உனக்கு ஏன் மேல பாசம் இல்லடா. நீ நல்லாதான் இருப்ப, உன்னை நான் பாத்துப்பேன், அதனால நல்லாதான் இருப்பேன். நம்ம குழந்தைய நீ மட்டும் தானே பாத்துக்கணும். சரிடா. நான் நல்லா இருப்பேன். நல்லா இருக்குடா உன் பேச்சு. ஈவினிங் டைம்ல என்ன வெளியில உட்காந்துட்டு இருக்கா? காத்து ஏதோ அடிக்க போகுது. காத்து அப்படியே சிலு சிலுன்னு அடிக்குது. கம்மன் இரேண்டா. அவளுக்கு ஊஞ்சல் அடிக்கிட்டே புக் படிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால தான் வெளியில போயிருக்கா. மேடம் கூட போகலையா? நீ குழந்தைக்காக புக் படிச்சிட்டு இருக்காடா அவ. அப்போனா டிஸ்டர்ப் ஆகுமா? நீயும் படிக்க மாட்டேங்கிறடி. போய் அவ பக்கத்துல உட்காந்து நம்ம குழந்தையாவது கதை கேட்கும்ல. இவ்ளோ நேரம் உட்கார்ந்துட்டு தான் சரி இருந்தேன். கொஞ்ச நேரம் உள்ளார உட்காரலான்னு வந்தா அது ஒரு குத்துமாடா. இல்ல 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 பொண்டாட்டி, நீ உள்ளார உட்காரலாம், உனக்கு இல்லாததா? ஐயோ கடவுளே, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஐயோ முடியலடா. இப்பவே என்னால முடியல. இதுல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்க்கும் போது ஐயோ. உனக்கு என்னமா கவலை? உனக்கு அதுல கவலையே இல்லையே. ஹோய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டாக்டர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? நல்லா நடக்கணும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியா. சரிடா, ஹெல்த்தியா தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃப்ரூட் எல்லாம் சாப்பிடணும். ஃப்ரூட்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருக்க நீ. பிரெக்னன்சி டைம்ல ஸ்வீட் காரம் இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுமா? அதனால தாண்டா எனக்கு ஒரு மாதிரி ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அது கூட வாங்கி கொடுக்க மாட்டியாடா? வாங்கி கொடுக்காதே எனக்கு பிரச்சனை இல்ல பொண்டாட்டி. அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமாச்சும் ஃப்ரூட் சாப்பிடணும் பொண்டாட்டி. அதே என் புருஷன் இருக்கான், புருஷன் சாப்பிட்டுக்குவான். குழந்தைய நீங்க தான் சுமக்குறீங்க, நீங்க தான் சாப்பிடணும் பொண்டாட்டி. சரி விடு, இதுக்கு மேல சாப்பிடுற. அதான் எந்த உடனே ஜூஸ் போட்டு கொடுத்துட்டியே. இன்னமும் உனக்கு என்னடா வேணும்? அந்த ஜூஸ பாதி குடிச்சா பாதி அப்படியே வச்சுட்டேன். அது இல்லடா, வெளியில இருக்கும் போதா ஃப்ரூட் கட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அம்மா. அதுக்கு மேல நான் எப்படி ஜூஸ் குடிப்பேன்? இப்பதாண்டா சாப்பிட்டேன். அதுக்குள்ள ஜூஸ் குடினா நான் எப்படிடா குடிப்பேன்? குடிச்சுதான் ஆகணும் பொண்டாட்டி. வயிற்று கிழிச்சு தாண்டா ஊத்தணும். ஏதாவது சொல்லிட போறேன்டா. ஜூஸ்ன்னு குடிக்க வைக்கிறேடா நீ. அதுதான் 1/2 டம்ளர் குடிச்சிடல, போதும். இன்னும் கொஞ்சம் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிடி பொண்டாட்டி, குடிச்சா சரிதான் எனக்கு. அதுவும் குழந்தைக்காக தானே. நீ தெம்பா இருந்தா தானே நார்மல் டெலிவரி பண்ண முடியும். அதுக்காக தான். அப்பயும் உன்னதானே பாக்குறேன். ஒன்னும் குழந்தைக்காக மட்டும் எல்லாம் இல்லடி, எனக்கு என் பொண்டாட்டியும் முக்கியம் தான். நல்லா சமாளிடா. உன் வாய் நீ சமாளி. நீ உண்மையை சொல்லிட்டு இருக்கேன்டி. நம்புற இடத்துல நான் இல்ல. நீ நல்லா சமாளிக்கிறடா. சரி, நான் சமாளிக்கிறேனா பொண்டாட்டி? ஆமா புருஷா. சரிடி பொண்டாட்டி, விட அது எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு. எனக்கு என் பொண்டாட்டி நல்லா ஹெல்த்தியா இருந்தா போதும். அவன் நல்லா ஹெல்த்தியா இருந்தாதான் வயித்துக்குள்ள இருக்க குழந்தை இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். அப்படியா புருஷா? அப்படியேதான் பொண்டாட்டி. எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும்.
கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும் உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம் தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பாழும் மனம் ஏங்கும் தாரமே தாரமே வா வாழும் வாசமே வாசமே நீ. ஓய் தங்கங்களா, இவ்வளோ நேரம் கதை படிச்சனே, ஏதாவது காதுல வாங்குனீங்களா? 2 பேரும் காதுல வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. நான் சொன்ன கதையெல்லாம் உண்மையா நடந்ததுடா. அதனாலதான் தங்கங்களா உங்களுக்கு சொன்னேன் நானு. நல்லா கேளுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சீக்கிரம் வெளியில வாங்கடா. நீங்க சீக்கிரம் வெளியில வந்தாதான் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருப்போம். நீங்க வெளியில வரதுக்காக இந்த குடும்பமே வெயிட் பண்ணுதுடா. அழகா அம்மா கதைய சொன்னல, நீங்க 2 பேரும் கேட்டீங்க, நெட்டி வச்சுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா? அம்மாக்கு வலிக்கும்டா. எங்கடா உங்க அப்பாவை காணோம்னு நினைக்கிறீங்க தானே? உங்க அப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அப்புறம் எந்திரிச்சு வந்துருவாரு. உங்ககிட்ட பேச சொல்ற அப்பாவை. ஓ இங்க பாருங்க, நானும் அப்பாவும் குழந்தை வரணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுலடா தங்கமே, எங்களுக்கு கல்யாணம் ஆனதே திடீர்னு தான். ஆனா அது நல்லா கிராண்டா தான் நடந்துச்சு. சின்ன பிரச்சனைனால அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆச்சுடா. அதுக்கப்புறம் நாங்க வரும்போது என்னாச்சு தெரியுமா? எனக்கும் அப்பாவுக்கும் அடிபட்டுருச்சுடா. எங்களுக்கு மட்டும் இல்லடா, உங்க அத்தை மாமாவுக்கும் அடிபட்டுருச்சு. அந்த டைம்ல எல்லாம் நாங்க பொழைப்போமானே தெரியாது தெரியுமா? அப்ப கூட நாங்க சிரிச்சுட்டே இந்த உலகத்தை விட்டு போலான்னு நினைச்சோம். நான் அப்பா அத்தை மாமா எல்லாருமே சிரிச்சோம். கடைசி நொடியில கூட எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நம்ம உடஞ்சிடக்கூடாதுடா. உடஞ்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், நம்மளால சந்தோஷமா வாழ முடியாது. சாகுற அந்த நாள் வந்தா கூட சிரிச்சுட்டே நம்ம போகணும்டா. அப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல நாங்க உயிர் பொழைச்சி வருவோம். அதுக்கப்புறம் நீங்களாம் உருவாகுவீங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது தெரியுமா? இப்போ நீங்க என் வயிற்றுக்குள்ள இருக்கீங்க. இப்ப நானும் அப்பாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு அடிப்பட்டது காரணம் யார் தெரியுமா? ஒரு அங்கிள் தான்டா. அவருக்கு இப்போ வரைக்குமே நம்ம குடும்பத்தை யாரையும் பிடிக்காது. அவங்க அப்பா உங்க தாத்தாவோட சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கினாங்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் நீங்க இல்லாம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல பையனா பொண்ணா இந்த மாதிரி இருக்கணும் சரியா? உங்க அப்பா உங்க மாமா மாதிரி எல்லாம் இருக்கணும்டா. அவங்கள மாதிரி தைரியமா இருக்கணும் சரியா? வரது பொண்ணு பையனும் 2 பேருமே தைரியமா இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். நல்லா எல்லாத்து மேலேயும் பாசம் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லடா, அந்த வில்ல அங்கிள் இருக்காங்கல்ல, நீங்க என் வயிற்றுக்குள்ள வரும்போது கூட கத்தியால குத்துனாங்க தெரியுமா? அதெல்லாம் தாண்டி நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க தெரியுமா? நீங்க மட்டும் இல்ல, அத்தை வயிற்றுல வளர்றதுல குழந்தை அதுவும் தான் தாண்டி வந்திருக்கீங்க. 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் எல்லாரும். அதே மாதிரிதான் அந்த வில்ல அங்கிள் இருக்காங்கல்ல, இப்ப கூட ஏன் அமைதியா இருக்காங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இப்ப கூட அந்த வில்ல அங்கிள் ஏன் சும்மா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலடா. எனக்கு ஒவ்வொரு நொடியுமே பயமா இருக்கு தெரியுமா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உங்க அப்பாவை அப்புறம் மாமாவை அத்தை யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க தெரியுமா? இதை நான் உன் அப்பா கிட்ட கூட சொல்லல தெரியுமா? இப்படி மிரட்டினா அப்படி இப்படின்னு சொன்னா உன் அப்பா ரொம்ப கத்துவாரு. அவன் கிட்ட போய் சண்டை போடுவாருடா. சண்டை பெருசாக கூடாதுன்னு சொல்லி தான் நான் அப்படியே விட்டுட்டேன்டா தங்கம். அதனாலதான் உன் அப்பா கிட்ட சொல்லாம இருக்கும். நீ வெளியில வரும்போது கூட அம்மா இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வில்ல அங்கிளை நம்ப முடியாதுடா. அவரு ரொம்ப மோசமானவர். அம்மா அப்பா அத்தை எல்லாத்தையும் கொல்லணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு உன் அப்பாவும் மாமாலாம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்காங்க தெரியுமா? எங்களை கூட அந்த அங்கிளை பேச விட மாட்டேங்கிறாரு தெரியுமா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பண்ண தப்பெல்லாம் நானு அவன் அத்தை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு அந்த அங்கிளை ஜெயில தள்ளி விடலாம் சரியா? அந்த அங்கிள் இங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. அதே மாதிரிதான் உங்க கண்ணு முன்னாடி யாரு தப்பு பண்ணாலும் நீங்க கேட்கணும். உங்களை நாங்க தைரியமா வளர்ப்போம், நானு அப்பாலாம் சரியா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்டா. இந்த ஆக்சிடென்ட்ல நாங்களாம் எப்படி பொழைச்சு வந்தோம்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த கடவுள் எங்களை பொழைக்க வச்சுட்டாரு. என்ன நடந்தாலும் அம்மா அத்தை மாதிரி தைரியமா இருக்கணும். நீங்க இந்த பூமிக்கு வரும்போது நான் இருக்கணும் இல்லையோ, ஆனா நீங்க தைரியமா வளரணும் வாழணும் சரியா? ஏன்னா அம்மாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம்டா. இந்த பூமிக்கு நீங்க வரும்போது அம்மா இருக்க கூட செய்யலாம்டா. ஆனா நீங்க ரொம்ப தைரியமா வளரணும், அதுதான் அம்மாவோட ஆசை சரியா? இதெல்லாம் ஏன் அம்மா உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் சரியா? அம்மா 3 அத்தைங்க மாதிரி தைரியமா இருக்கணும் சரியா? எந்த இடத்துலயும் மனசை விட்டுற கூடாது. அப்புறம் நீங்க வெளியில வரும்போது தான் 2 தாத்தாவுக்குமே நீங்க தான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க. அவங்களோட கம்பெனியை நானும் ஸ்னேகாவும் வாங்கி அவங்களுக்கே கொடுக்க போறோம்டா. அதை நீங்க பார்க்கணும் சரியா? உங்க தாத்தால எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? அதுக்காக தான் நானும் ஸ்னேகாவும் இவ்வளவு நாள் போராடணும். அந்த கம்பெனியை உங்க தாத்தா 2 பேத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டோம். அதோட இதுதான் இப்ப கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கு தெரியுமா? இது உன் அப்பாவுக்கு கூட தெரியாதுடா. நீங்க 2 பேரும் வரதுக்காக அம்மா ரொம்ப காத்துட்டு இருக்கேன்டா. சீக்கிரம் வெளியில வாங்க.
சின்ன சின்ன மலர் குவியலை போ எனக்குள் மலர்ந்தாய். என்ன என்ன உயிர் சிலிர்க்க வைத்து கருவில் அசைந்தாய். உன்னை பெறும் அன்னை வழி வழி அல்ல ஊர்வரமே. என் மார்பனே கூடு கட்டி நீ உறங்கிடும் நாள் வருமே. வரும்போது அழுந்துட்டு இருந்தியா? கண்ணை தொடச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுவாடி நமக்கு அடிபட்டது இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட சொல்லும் போது அழுக வந்துருச்சு தன்னாலேயே. சூப்பர் சூப்பர். அத சொல்லி என்ன பயமுறுத்திட்டு இருக்கியா? ஹோய், அத சொல்லி தைரியமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர். கதை சொல்லி தரேன் தான் நீங்க உட்காந்துட்டு இருந்த. அம்மாண்டி கதையும் சொல்லி நம்ம வாழ்க்கை கதையும் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன். உண்மை கதையெல்லாம் தெரியணும்ல, அதனாலதான். சரி அதெல்லாம் விடு. அன்பு எந்திரிச்சிட்டானா? ஏன் அன்பு அண்ணன் இன்னும் எந்திரிக்கலாமா? அண்ணன் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? அப்ப விடு. சரி, என்ன புக்கெல்லாம் படிச்சிட்டியா? அதெல்லாம் படிச்சுட்டேன்டி. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே உட்காரலான் இருக்கேன். ஈவினிங் ஒரு 4 மணி தான் ஆகுது. நல்லா வெயில் அடிக்குது பாரு. ஒரு மாதிரி நல்லா இருக்குடி. அதுதான் அப்படியே இங்கேயே உட்காந்து எனக்கு கொஞ்சம் பேஜ் இருக்கா, அதை அப்படியே படிச்சு முடிச்சிடலான்னு. பூக்கள் கூட உட்காந்துட்டு இருக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு சும்மாவே பூனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகனே இப்ப நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லி அன்பனை இவ்ளோ செஞ்சு வச்சிருக்கான். ஐயோ ஸ்னேகாவும் இங்க உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும்ல, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த குழந்தைங்களுக்கு இந்த பூல இருந்து இப்படி ஸ்மெல் வரும்னு சொன்னோம். வறக்கும் போது கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த பூ என்ன பூன்னு தெரியும் தெரியுமா? தெரியுதா? நானும் பாக்குறேன். தெரியும். இங்க பாரு, நல்லா இருக்கு. இப்படி உட்காந்துட்டு நல்லா ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும் போது சூப்பரா இருக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. பூக்களுக்கு இடையில நம்ம உட்காந்து அதை சுவாசிச்சுக்கிட்டே படிக்கும் போது சூப்பரா இருக்கு. ஒன்னு இந்த பூவை விட்டு பிரிக்க முடியாதுன்னு தெரியும். ஏதோ ஐஷு பிரியா அண்ணியெல்லாம் தூங்கிட்டு இருக்கனால நீங்க வந்து நல்லா உட்காந்துட்டு இருக்க. காலேஜ் போயிட்டு வந்து தூங்குறாங்களா, அதனாலதான் நான் கூப்பிடல. ஆய்க்குட்டி இப்பதான் தூங்கவே செய்யறாடி. இல்லாட்டினா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். அது என்னமோ உண்மைதாண்டி. அம்மா ஹரி எங்க? அவரெல்லாம் தூங்குவாரா? பாட்டி தாத்தா கூட விளையாண்டுட்டு இருக்காரு. சரி விடு, கொஞ்ச நேரம் விளையாடட்டும். அவங்களாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இங்க உட்காந்து காஃபி குடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்திரிக்கிட்டு பொறுமையா. ஆமாண்டி, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாங்கன்னு தெரியுது. சரி வா, ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரலாம்ல. ஏன் இந்த பூக்களுக்கு நடுவுல உட்காரு. இங்க பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. நான் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காங்களா? அவங்க இங்க வர சொல்லலாம்ல. உனக்கே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பூலாம் ரொம்ப பிடிக்காதுன்னு. ஆமா இல்ல? சரி இரு, நாங்க வர. மேடம் நீங்க இங்கேயே உட்காந்து படிங்க, நான் போய்க்கிறேன். நீயும் பாட்டி மட்டும் தனியா பேசிட்டு இருப்பீங்க. அதான் நாங்க 2 பேர் இருக்கோம்ல, நாங்க 2 பேர் பாத்துக்கிறோம். நீ உட்காந்து படி. சரிடி. ஆசையா அன்பனை இவ்வளவு தூரம் செஞ்சு வச்சிருக்காங்க, நீங்க உட்காந்து படிக்காம அங்க வரேங்கிறியா? பரவாயில்ல மேடம், நீங்க இங்கேயே உட்காந்து படிங்க. அங்கதான் உட்காந்துட்டு இருப்போம். ஏதாவது ஒன்னா கூப்பிடு. உங்க குழந்தைங்களுக்கு மீதி புக்கையும் படிச்சு முடிச்சு காட்டுங்க. சரிடி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. படிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. டெய்லியும் ஒவ்வொரு புக்கா படிக்கிறிய, போர் அடிக்கல? நீ உட்காந்து கேளுடி. உன் குழந்தைய கேட்குன்னு சொன்னா கேக்குறியா? நீ அதுவும் கேட்க மாட்டேங்க. அப்பப்பா நாளா உட்கார்லப்பா. ஏன்னா நான் தூங்கும் போது வேணா குழந்தைக்கு கதை சொல்லி கொடு. நீ தூங்கும் போது குழந்தைய தூங்கிட்டு இருக்குமா? சரி விடு, நாளைக்கு உட்காந்து படிச்சுக்கலாம் விடு. சரி நீ நின்னுட்டே இருக்காத, போய் உட்காரு போ. சரிடி. என்ன மேடம், புக் படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, தூங்கி எந்திரிச்சிட்டியா? அதுக்குள்ள நல்லா தூங்கிட்டேம்மா, முழிப்பு வந்துருச்சு. அதான் எந்திரிச்சு இங்க வந்தேன். நீ எப்படியும் இங்கதான் உட்காந்து குழந்தைங்களுக்கு புக் படிச்சு கொடுத்துட்டு இருப்பேன்னு தெரியும். அதனாலதான் இங்கே வந்துட்டு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகா பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா? ஜீவானாவும் தூங்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இங்க உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் காஃபி வச்சு கொடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா சரி. ஜூஸ் கொடுத்தியா? போட்டு கொடுத்தத அதை குடிச்சிட்டு தான்ப்பா இங்க உட்காந்துட்டு இருக்கேன். கவலைப்படாத. நீ உனக்கு காஃபி வேணுமாடா? போய் வச்சு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ மேடம், அதெல்லாம் வேணாம் மேடம். நீங்க உட்காந்து நம்ம குழந்தைங்களுக்கு புக்கு படிச்சு சொல்லி கொடுங்க. ஏண்டா நடக்க கூடாது, போய் காஃபி வச்சுட்டு வர கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல தாண்டி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அதுக்காகலாம் நான் ஒண்ணும் சொல்லல. எல்லாரும் எந்திரிக்கிட்டோம், அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம். நான் கூட உன் பொண்டாட்டி பாசத்துல சொல்றியோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது பாசம்ல வேஷம்னு. ஹோய், அதெல்லாம் பாசம் நிறையவே இருக்குடி. ஆஹா, அப்படியாடா? ஏய் தங்கங்களா, பாருங்க உங்க அப்பா வந்துட்டாரு. நீங்க எதுவும் உங்க அப்பா கிட்ட பேசலையா? சரி விடுங்க. ஹோய், குழந்தைங்க எப்படி சொன்னுச்சு? இப்பதான்டா எட்டி உதச்சு காட்டி கொடுத்துச்சு. எட்டி வதக்கிறதுலயே மேடமுக்கு தெரிஞ்சிருதா? ஆமா, அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருங்க, நாங்க அப்புறமா வந்து பேசுறோம்னு சொன்னுச்சுங்கடா. ஓ அப்படியாடி? அப்படிதான் புருஷா, நம்புடா புருஷா. ஆமா, மைனாவை எங்கேயும் காணுமே, ஆளையும் காணும். அவதானே, அவ நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாலே ஹால்ல. ஊஞ்சல்ல பாக்கலையா? பாக்கலடி, அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தா, அதனால நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவ இருந்தாலும் நீ கவனிக்க மாட்ட. இதுல கவனிக்காம வேற வந்திருக்க. அவ என் கண்ணுக்கு தெரியல, விடு. ஆமா, என்ன அந்த மைனாவை கேக்குற? சும்மா கேட்டேன்டி. சும்மா கேட்டதோட நிப்பாட்டிக்கோ. அதை விட்டுட்டு அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் நினைச்சிட்டு இருக்காத, சரியா? அப்பா, என் பொண்டாட்டிக்கு என் மேல அவ்வளவு பாசம் போல. யாருக்கும் என்ன விட்டு கொடுக்க முடியல அவனால. ஆமாடா, நீ என்னோட புருஷன். அப்படியே பொண்டாட்டி? சரி பொண்டாட்டி. அப்படி இருக்கட்டும் புருஷா. சரிடி பொண்டாட்டி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு புருஷா. உன்னாலே என்னாலும்
என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரம் நீட்டுமே உன் மார்பில் சார்ந்து சாக தோணுதே கண்ணே கண்ணே காலம் வாரம் ஹாய் என் கூட நீ மட்டும் போதும் போதும் நீ நாளும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே. லவ் யூ ஆல். டாடா பை மக்களே.